நான் டாக்டர் சுரேந்தர் பேசுகிறேன், கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், இருதய நோய் நிபுணர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, யார் கார்டியாலஜி ஓபிடி வந்தாலும் அவங்களுக்கு கேட்குற இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட் காமனாக இந்த 3 தான் இருக்கும். ஒன்று இசிஜி, 2வது எக்கோ, 3வது ட்ரெட்மில் டெஸ்ட். ஸோ எனக்கு காமனாக கேட்குற கொஸ்டின்ஸ் என்னென்னா, இந்த இசிஜி எக்கோக்குள்ள வித்தியாசம் என்ன, எதனால் நாங்கள் இசிஜி எக்கோ பண்ணுறோன்ற கேள்விகள் வருது. முதலாவது இசிஜி. இசிஜின்னு என்னென்னா எலக்ட்ரோகார்டியோகிராம். அதாவது நம்ம ஹார்ட்டில் எலக்ட்ரிக் சர்க்கியூட் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்னால தான் ஹார்ட்டே ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டோட ஆக்டிவிட்டியை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் எலக்ட்ரோகார்டியோகிராம். ஸோ இந்த எலக்ட்ரோகார்டியோகிராம்ன்றது ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் தான். நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அந்த ஸ்டிக்கர்ஸை உங்கள் நெஞ்சு பகுதியிலும் கை கால்லையும் அதில் ஸ்டிக் பண்ணிவிடுவாங்க. ஸோ 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே உங்கள் இசிஜி தயாராகிடும். இசிஜி எடுக்கிற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய தகவல்கள் ரொம்பவே நிறைய. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட்டுடைய ரேட், உங்கள் ஹார்ட்டுடைய ரிதம், உங்களுக்கு இப்போ மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா, இல்லை முன்னாடி ஏதாவது அட்டாக் வந்திருக்கா, இது மட்டும் இல்லாமல் நிறையவே தகவல்கள் கிடைக்குது. ஸோ இந்த இசிஜின்றது உங்களுக்கு ப்ரைமரியாக தேவைப்படுற ஒரு கார்டியாலஜி ஓபிடிக்கான இன்வெஸ்டிகேஷன். அடுத்தது எக்கோ கார்டியோகிராம். எக்கோ கார்டியோகிராம்னா என்ன? இசிஜி எப்படி உங்கள் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு கருவியோ, கார்டியோகிராம்ன்றது ஒரு லைவ் வீடியோ. எப்படி நீங்கள் வயிற்றுக்கு ஸ்கேன் பண்ணுறீங்களோ, அதை அல்ட்ராசவுண்டுன்னு சொல்கிறீங்களோ, ஹார்ட்டுக்கான ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான் இந்த எக்கோ கார்டியோகிராம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் அது ஒரு லைவ் வீடியோ ரெக்கார்டிங் ஆஃப் த ஹார்ட். இந்த எலக்ட்ரோ கார்டியோகிராமில் உங்கள் ஹார்ட்டுடைய சேம்பர்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, தசைகள் எப்படி இருக்குது, வால்வ் எப்படி இருக்குது, உங்கள் இந்த பம்பிங் கெப்பாசிட்டி, எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் சொல்லக்கூடிய பம்பிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்றது நம்ம இந்த எக்கோ கார்டியோகிராம் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. இதுவுமே ஒரு சிம்பிளான டெஸ்ட்டு தான். ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக் ஆக்டிவிட்டி இசிஜியில் கிடைக்கிற மாதிரி உங்கள் ஹார்ட்டுடைய ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் எல்லாமே எக்கோ கார்டியோகிராமில் கிடைக்குது. ஸோ இதை விட முக்கியமான கொஸ்டின் எனக்கு மோஸ்ட் காமனாக கேட்கப்படுது என்னென்னா, இசிஜி எக்கோ 2மே நார்மலாக இருக்குது சார், அப்போ ஹார்ட் நார்மல் தானே, இதுக்கப்புறம் ஏன் ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. 2வது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்சவங்க இசிஜி எக்கோ இப்போ தான் சார் எடுத்தாங்க, 3 மாதம் முன்னாடி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சார், இது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு இயல்பாக எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி தான். இதுக்கு பதில் என்னன்னா, இசிஜி எக்கோ 2மே நீங்கள் ஹார்ட்டை நீங்கள் படுக்க வச்சு உங்களை ரெஸ்டிங் ஸ்டேஜில் எடுக்கிற ஒரு டெஸ்ட். ஸோ இது பேசிக்காக ஒரு மேஜரான உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குது, ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இல்லை உங்கள் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ரொம்ப பெரிதளவு பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இசிஜி எக்கோவில் இந்த கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா இந்த இசிஜி எக்கோ ஸ்டில் நார்மலாக இருக்கலாம். அதனால தான் நம்ம யூஸ்வலாக பேஷண்ட்க்கு ஒரு மூச்சு வாங்குறதோ, நெஞ்சு வலின்னு இசிஜி எக்கோ 2மே நார்மலாக இருந்தால் கூட நம்ம அடுத்த கட்டமாக இந்த ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம் ட்ரெட்மில் டெஸ்ட்னா என்ன. டிஎம்டின்னு சொல்லக்கூடிய ட்ரெட்மில் டெஸ்ட் இந்த பேஷண்ட்டை நடக்க வைப்போம். எப்படி நம்ம ஜிம்மில் ட்ரெட்மில் இருக்கோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் கார்டியாலஜி ஓபிடியில் அதே ட்ரெட்மில் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, இந்த ட்ரெட்மில் நடக்கும்போது உங்களை நாங்கள் கண்காணிப்போம், உங்களை இசிஜி மெஷின் கூட கனெக்ட் பண்ணி வச்சுடுவோம். இசிஜி நார்மலாக எடுக்கிறது நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும்போது உங்கள் ஹார்ட் ரேட் எல்லாமே ரெஸ்டிங் கண்டிஷனில் இருக்குது. ஆனால் ட்ரெட்மில் டெஸ்ட் நீங்கள் நடக்கும்போது, வேகமாக நடக்கும்போது உங்கள் ஹார்ட் ரேட், உங்கள் பிளட் ப்ரெஷர் எல்லாமே ஜாஸ்தியாகுது. ஸோ உங்கள் ஹார்ட்டை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷனுக்கு இது தள்ளப்படுது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷனில் உங்கள் ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது என்ற பார்க்கறது தான் இந்த ட்ரெட்மில் டெஸ்ட். ஸோ இசிஜி எக்கோ நார்மலாக இருந்தால் கூட அவங்களுக்கு ட்ரெட்மில் டெஸ்ட்டில் நடக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷனில் நடக்கும்போது ஹார்ட்டில் ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஸோ இசிஜி எக்கோ நார்மலாக இருக்கிறதுனால ஒரு ஹார்ட் நார்மலாக இருக்குன்னு நம்மளால் ஊர்ஜிதமாக சொல்லவே முடியாது. ஸோ உங்களுக்கு நெஞ்சு வலியோ, மூச்சு வாங்குறதோ இருந்துச்சு, ஆனால் இசிஜி எக்கோ நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அடுத்த கட்டமாக ட்ரெட்மில் டெஸ்ட்டை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும்.